வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். முன்னுரை. சிலுவை பாதை என்றாலே இயேசு பட்ட துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் தான் நம் கண்முன் தெரியும். ஆகையால்தான் இந்த 40 நாட்களும் பல தவ முயற்சிகளையும் பக்தி முயற்சிகளையும் மனதை கட்டுப்படுத்தியும் புண்ணியங்கள் பல செய்தும் பல புண்ணிய ஸ்தலத்திற்கு பயணம் செய்தும் வருகின்றோம். சிலுவை பாதை ஒரு லட்சியவாதியின் லட்சிய பயணம், மீட்க வந்தவரின் மீட்பு பயணம், புரட்சியாளரின் புனித பயணம், உன்னத தேவனின் உண்மை ஊர்வலம், சுயநலவாதிகளை சுட்டரிக்க எடுத்துக்கொண்ட அறப்போராட்டம், தன்னலம் காணாது பிறர் நலத்துடன் வாழ்ந்த தனியொரு மனிதனின் வாழ்க்கை பயணம், மக்களை பாவத்தில் இருந்து மீட்க இறைமகன் இயேசு தேர்ந்தெடுத்து கொண்ட விடுதலை பயணம், உலகத்தில் அன்பு தழைக்க, சமாதானம் மலர, ஒற்றுமை ஓங்க, நீதி நிலைக்க, பாசம் பெருக இறைமகன் இயேசு எடுத்துக்கொண்ட கல்வாரி பயணம். இந்த சிலுவை பயணம் இயேசுவின் அன்பை சுவைக்கும் நேரம். அவரோடு சேர்ந்து எழுந்து நாமும் வீர நடை போடும் வீரப்பயணம். ஆகவே மானிடா, நம் பாவங்கள், பலவீனங்கள், கவலைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் களைந்துவிட்டு இயேசுவையும் அவர் மேற்கொண்ட விடுதலை பயணத்தையும் கண்முன் கொண்டு அவரோடு நாமும் ஒரு மனதோடு பயணிப்போம். நிலை 1. திசை மாறிய தீர்ப்பு. திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே, எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெளி தோற்றத்தின்படி தீர்ப்பளியாதீர்கள், நீதியோடு தீர்ப்பளியுங்கள். அன்று தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாவீர்கள் என்று சொன்ன உத்தமனுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. தீமையை தீண்டாத தேவனுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. குற்றம் புரியாத இயேசுவுக்கு கூண்டில் தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. புரட்சி புரிய வந்த பூபாலனுக்கு பொய் வழக்கு போடப்படுகிறது. லட்சியம் செய்ய வந்த லட்சியவாதிக்கு அலட்சியமாய் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. சாவை அழிக்க வந்த இறைமகனுக்கு சாக வேண்டும் என தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. உலகை மீட்க வந்த இரட்சகருக்கு உயிர் விட வேண்டும் என தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இது ஒரு அநியாய தீர்ப்பு, ஆணவ தீர்ப்பு, அவமானத்தின் தீர்ப்பு, பாவத்தை மறைக்க வந்த தீர்ப்பு, நிலை குலைந்த தீர்ப்பு, நீதிமானுக்கு கிடைத்த அநியாய தீர்ப்பு. நண்பா, இன்றைய சமுதாயத்தில் எத்தனையோ பேரை அநியாயமாய் கூண்டில் தீர்ப்பிடுகிறோம். வசதி கொண்டோனுக்கு ஒரு தீர்ப்பு, வசதியற்றவனுக்கு ஒரு தீர்ப்பு, படித்தவனுக்கு ஒரு தீர்ப்பு, பாமரனுக்கு ஒரு தீர்ப்பு, சாதிக்கு ஒரு தீர்ப்பு, மதத்திற்கு ஒரு தீர்ப்பு.
இப்படி உன்னுடைய அநியாய தீர்ப்பினால் இன்றைய மனிதர்களை ஏன் அன்றாடம் சாகடிக்கிறாய்? சற்று யோசித்துப் பார். உன் அவசர தீர்ப்பினால் எத்தனை குடும்பங்களை பிரித்துள்ளாய்? உன் ஆணவ தீர்ப்பால் எத்தனை குடும்பங்களை தற்கொலை புரிய வைத்துள்ளாய்? சற்று சிந்தித்துப் பார். இயேசு உன் பாவங்களை போக்க கல்வாரி பயணம் செல்கிறார். அவரோடு நீயும் சேர்ந்து பயணிக்க முன்வருவாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, என் ஆணவத்தாலும் படை பலத்தாலும் பண பலத்தாலும் எத்தனையோ மனிதர்களை அநியாயமாக தீர்ப்பிட்டு இருக்கின்றேன். என்னை மன்னித்து உம் விடுதலை பயணத்தில் பங்கேற்க உதவி புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஷனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நிலை 2. அவமான சின்னம் தோளில் சுமத்தப்படுகிறது. நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே. கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்று உண்மையை போதிக்க வந்த உத்தமனின் தோளில் அவமான சின்னம் ஊர்வலமாய் போகின்றது. 33 வயதுள்ள இளைஞனின் தோளில் 40 கிலோ எடை உள்ள அவமான போர்வை போர்த்தப்படுகிறது. தீயவர்கள் பல பேர் மத்தியில் நல்லவர் ஒருவர் சிலுவையை சுமந்து செல்கிறாரே, ஏன்? பாவி மனிதர்கள் பல பேர் நடுவில் பச்சமரம் ஒன்று பட்ட மரத்தை சுமந்து செல்கிறதே, ஏன்? கத்தாத செம்மறியாய் கபடற்ற குழந்தையாய் இன்முகத்தோடு புன்முறுவல் பூத்து கொலை களத்திற்கு செல்கிறாரே, ஏன்? அவர் ஏற்றுக்கொண்ட இந்த சிலுவை உலகை ரட்சிப்பதற்காக, அன்பின் விதையை மண்ணிலே விதைப்பதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக, இறைவனின் அன்பை அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக. இன்று வருமானத்திற்கு மீறி குடித்துவிட்டு வரும் கணவன் மனைவிக்கு சுமை, வயதான பெற்றோரை எவ்வளவு காலம்தான் உணவூட்டி காப்பது பிள்ளைகளின் சுமை, பெற்றோரின் பேச்சை கேட்காமல் அலைந்து திரியும் பிள்ளைகள் பெற்றோருக்கு சுமை, வயது வந்தும் வாழ்க்கை கிடைக்கவில்லையே என்று ஏங்கும் பெற்றோருக்கு இளம் பெண்கள் சுமை, இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தும் வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கும் இளைஞனின் மனதில் சுமை, என் வீட்டு கடன் தொல்லை எப்போது தீரப் போகிறது என்று ஏங்கும் உள்ளங்களின் கடன் ஒரு சுமை. இப்படி சுமைகளை தாங்கும் மனிதர்களே, உங்கள் சுமைகள் சுகங்களாக மாற இறைவன் இயேசுவை பாருங்கள், சுமைகள் எளிதாகும். ஜெபம். என் சுமைகளை தாங்கிய இயேசுவே, சுமைகளை சுமைகளாக நினைக்காமல் சுகங்களாக நினைத்து என் அன்றாட சுமைகளை இன்முகத்தோடு சுமக்க
வழி செய்தருளும். உமது சக்தியை எனக்கு தந்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. மண்ணை முத்தம் செய்கிறது மழலை. தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே, தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே. உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். அன்று நம்மை தூக்கி நிறுத்தியவர் துவண்டு விழுகிறார், நம்மை காக்க வந்தவர் கால் தவறி சாய்கின்றார், நம்மை மீட்க வந்தவர் உணர்வின்றி போகிறார், நம்மை நெஞ்சில் தாங்கியவர் நெஞ்சுடைந்து போகிறார். விண்ணக மன்னன் மண்ணை முத்தமிடுகிறார். கடலையும் காற்றையும் கைவசப்படுத்தியவர் வேறற்ற மரமாய் சாய்கின்றார். பாரமான சிலுவை உடலை நசுக்கியதால் கீழே விழுகிறார். சக்தி இழந்த உடம்பு, தவித்த நாக்கு, களைப்புற்ற முகம், இந்த சோர்வுற்ற நிலையில்தான் இயேசு கீழே விழுகிறார். ஆனால் வீழ்ந்தவர் வீழ்ந்து கிடக்கவில்லை, சாய்ந்தவர் சாய்ந்து போகவில்லை. மீண்டும் எழுகிறார். மீண்டும் எழும்போது அவர் மட்டும் எழவில்லை, வீழ்ந்து கிடக்கும் சமுதாயத்தையே எழ செய்கிறார். இன்று நண்பா, நாம் இன்னும் ஏன் பாவ சுமைகளை சுமந்து வீழ்ந்து கிடக்கிறோம்? வரதட்சணையாலும் குடிப்பழக்கத்தாலும் சாதி சமய இன பிரச்சனைகளாலும் தீய பழக்கங்களாலும் தான் என்ற ஆணவத்தாலும் பெண் கொடுமையினாலும் குழந்தை தொழிலாளர்களாலும் தீய பழக்கத்தினாலும் வீழ்ந்து கிடக்கும் நீ எப்போது எழப்போகிறாய்? ஜெபம். அன்பு இயேசுவே, தீய இச்சைகளினாலும் தீய செயல்களினாலும் வீழ்ந்து கிடக்கும் என்னை தூக்கி நிறுத்தி நற்பாதையில் நடக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நிலை 4. தாயின் பார்வையில் தைரியம் பெறுகிறார். கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே. திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ. சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள்
தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? அன்று இவள் என்ன கல் நெஞ்சக்காரியா? 10 மாதம் சுமந்து பெற்றும் மகன் மீது பாசமில்லையா? இயேசுவை தன் உதிரத்தில் தாங்கியவள் தானே இவள். தன் மகனை அடித்து இழுத்து கொண்டு போகிறார்கள். இவளோ 10ஓடு 11ஆக வேடிக்கை பார்க்கிறாளே. என்ன தாய் இவள் என்று சில பேர் முணுமுணுக்கிறார்கள். ஆனால் அதோ அன்னை மரியாள் பேசியிருந்தால் இறைவனின் திட்டம் நிறைவேறாமல் போயிருக்கும். மாறாக மரியாள் கோழை அல்ல, அவள் ஒரு வீரப்பெண், புரட்சி பெண். உலகம் மீட்படைய வேண்டுமென்று தன் ஒரே மகனையே உலகிற்கு தந்த உத்தமி. எனவேதான் தன் பார்வையின் மூலம் இயேசுவுக்கு சொன்னார், மகனே, தளர்ந்து போகாதே, தவறி விழாதே, தடுமாறி நிற்காதே, தைரியம் கொள், எழுச்சி கொள், எழுந்து நட, வீரநடை போடு என்று. நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன் என்று தன் மகனுக்கு தன் பார்வையின் மூலம் தைரியம் கூறினாள் மரியாள். இன்று மனிதா, இதோ உன் தாயை பார். உன்னை உதிரத்திலும் இதயத்திலும் தாங்கியவள் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாள். உணவூட்டி பசி போக்கிய தாயை நீ பட்டினி போடலாமா? உன்னை கண் விழித்து காத்தவளுக்கு நீ அளிக்கும் பரிசு முதியோர் காப்பகமா? துன்ப வேளையிலும் இன்ப காலத்திலும் நோயின் தருவாயிலும் உன்னை காத்தவளை நீ மறக்கலாமா? நீ படித்து உயர்ந்தவனாக வர வேண்டும் என்று நினைத்த உன் தாயை வெறுத்து ஒதுக்கலாமா? உன் தாயை மறந்து நீ வாழ்ந்து என்ன செய்ய போகிறாய்? நண்பா, சற்றே யோசித்துப் பார். இந்த உலகில் நீ பெற்ற பெருஞ்செல்வம் உன் தாய்தான். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, பெற்றெடுத்த அன்னையை பேணி காத்து வயதான காலங்களில் துணை நின்று பணி செய்திட நல் மனதை தாரும். ஆமீன். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, பெற்றெடுத்த அன்னையை பேணி காத்து வயதான காலங்களில் துணை நின்று பணி செய்திட நல் மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஷனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நிலை 5. உண்மைக்கு உதவுகிறார் சீமோன். வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே. வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மிக சிறியவராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அன்று உதவிக்கரம் நீட்டிய உத்தமனுக்கு உதவி தேவைப்படுகிறது. தன்னையே உலகிற்கு தியாகம் செய்த தியாக செம்மலுக்கு உதவி தேவைப்படுகிறது. பாரமான சிலுவை உடலை நசுக்கும் போது உதவி தேவைப்படுகிறது.
சிலுவையின் கனம் தாங்காமல் இயேசு தள்ளாடும் போது உதவி தேவைப்படுகிறது. களைப்புற்ற உடல் உணர்வற்ற போது உதவி தேவைப்படுகிறது. கரடு முரடான பாதைகளில் கால்கள் ஒத்துழைக்காத போது உதவி தேவைப்படுகிறது. இந்த தருணத்திலே இயேசுவின் விடுதலை பயணத்தில் பங்கேற்க சீமோன் வருகிறார். வயலில் வேலை செய்து கொண்டு களைப்போடு வருகிறார். ஆனால் படை வீரர்களால் சிலுவையை சுமக்க வேண்டுமென கட்டாயப்படுத்தப்படுகிறார். இறைமகன் இயேசுவின் அந்த பரிதாப தோற்றத்தை கண்டு மாபெரும் மனிதனின் விடுதலை பயணத்தில் பங்கு கொள்ள வானக தந்தை அளித்த வரமே என்று எண்ணி இயேசுவுக்கு உதவுகிறார். இன்று உண்மையான மனிதனை ஆபத்தில் அறி என்பார்கள். கஷ்டப்படும் வேளையில் கூடவே இருந்து உதவி புரிபவனே உண்மையான மனிதன். உன் சமுதாயத்தில் பசியாலும் பட்டினியாலும் மடியும் மனிதனுக்கு உன் பங்கு என்ன? அடிமைத்தனம் தலைவிரித்தாடும் போது உன் பார்வை எங்கே செல்கிறது? கொடிய வியாதியால் அவதிப்படும் உன் அண்டை வீட்டாருக்கு உன் முதலுதவி என்ன? மனிதா, இப்படி உலகமே பெரிய சுமையை தாங்கி செல்லும் போது அவற்றில் ஒன்றையாவது தாங்கிக் கொள்ள முன்வருவாயா? அல்லது எதற்கு நமக்கு வீண் வம்பு என்று ஒதுங்கி நிற்பாயா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, உதவி செய்யாவிடினும் தீமை செய்யாமல் இருக்க உதவி புரியும். பிறர் சுமைகளை தாங்கிக் கொள்ள நல் மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஷ்ணுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நிலை 6. இளம் வீராங்கனை பெற்ற பரிசு. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே இல்லாதிருந்தது. அன்று இரக்கமற்ற படை வீரர்கள் ஒரு புறம், எள்ளி நகையாடியோர் மறுபுறம், கண்டும் காணாது முகம் சுளிப்போர் வேறு புறம். உள்ள துடிப்புகள் உதவி செய்ய எண்ணியும் படை வீரர்களுக்கு பயந்தோர் மற்றொரு புறம். இவர்களுக்கு மத்தியில் தோன்றினாள் அந்த இளம்பெண் வெரோனிகா. எதற்கும் அஞ்சாமல் தைரியத்தோடும் துணிச்சலோடும் படை வீரர்களை தள்ளிவிட்டு இயேசுவின் முகத்தை துடைக்க வருகிறாள். இயேசுவும் அவளுக்கு தன்னையே பரிசாக தருகிறார். இன்று அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு? பெண்கள் படித்தால் நம்மிடமா கொடுக்க போகிறாள்? பெண் குழந்தை பிறந்தால் சுமையென்று கருதும் பெற்றோரே, சற்றே சிந்தியுங்கள். உங்கள் பெண் ஏன் ஒரு அன்னை தெரசாவாக மாற முடியாது? முடியும். பெண்களால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதை உணருங்கள். உன்னை பெற்றவளும் ஒரு பெண், உன்னை வளர்த்தவளும் ஒரு பெண்,
உன்னை காத்தவளும் ஒரு பெண், உன்னை காப்பவளும் ஒரு பெண். மனிதா, பெண்ணிற்கு எதிராக செய்யும் கொடுமைகளை தூக்கி போட்டுவிட்டு பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளலாமா? ஜெபம். சாமாரிய பெண்ணையும் சரிசமமாக நேசித்த இயேசுவே, நாங்கள் பெண்களுக்கு எதிராக செய்யும் கொடுமைகளை களைந்துவிட்டு பெண்ணினத்தை மதிக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஷனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நிலை 7. மண்ணிற்கு கிடைத்த இரண்டாம் முத்தம். விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிறந்தாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை நான் உனக்கு சொல்கிறேன். அன்று சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் கண்கள் பொலிவிழக்க, கால்கள் தடுமாற, முள்முடியின் வலி அதிகரிக்க, களைத்த உடலை உடையவராய் சோர்வடைந்து 2ஆம் முறை கீழே விழுகிறார். மண்ணில் வீழ்ந்தவர் வீழ்ந்து கிடக்கவில்லை. விண்ணை பார்த்து வானக தந்தையிடம் தைரியம் கொள்கிறார். என் அன்பு மகனே, உன் வேதனைகள் எனக்கு தெரியும், உன் கஷ்டங்களை நான் அறிவேன். இந்த கொடூரமான மானிடத்திடம் ஒரு சிறிய செம்மறியாக அவதிப்படுவதை நினைத்து நானும் வேதனை அடைகிறேன். ஆனால் அவர்கள் செய்வது தவறு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த தவறை உணர்த்த நீ விழவேண்டி இருக்கின்றது. இன்னும் சற்று தூரம்தான் உள்ளது. எழுந்து நட. மகனே, பாவிகளை மீட்க நான் பயன்படுத்தும் கருவி நீதானே. எனவே மகனே, எழுந்து நட. நீ படும் இந்த வேதனை மக்களின் நலம் காண. இன்று குடும்பத்தில் குழப்பம், வாழ்க்கையில் கவலை, வேலையின்மை, வறுமை, சுயநலம், இறைவனை மறந்து வாழ்தல், பழிக்கு பழி வாங்குதல், பிறரின் பெயரை கெடுப்பது, இவற்றில் குறுகி வீழ்ந்து போகும் மனிதா, நிமிர்ந்து நில். எழுந்து நட. விழுந்த விதை வித்தாகி விருட்சமாய் எழுவதில்லையா? வித்திட்ட இடத்தில் வீழ்ந்து கிடப்பதேன்? அலைகள் மோதி அமைதியாயின் மீண்டும் அலை எழத்தானே செய்கிறது. அப்படிப்பட்ட இடத்திலே அழுது கிடப்பதேன்? உலகை உலா வரும் சூரியன் உறங்கினாலும் மீண்டும் உதிப்பதில்லையா? உன்னை மறந்து உலகை இழந்து உறங்குவதேன்? ஊதாரி மைந்தனை பார், தவறை உணர்ந்து தந்தையை நோக்கி மீண்டும் எழுந்து நடக்கவில்லையா? சக்கேயுவை பார், குற்றத்தை உணர்ந்து நல்ல வாழ்வு பாதையில் மீண்டும் செல்லவில்லையா? இவற்றை விட மிக பெரிய சோதனையா உன் வேதனை? எழுந்து நட மனிதா. பாவத்தை களைந்து புது வாழ்க்கையில் நடந்து பார். இறைவன் அன்பில் என்றும் வாழ்வாய். ஜெபம். அன்பு இயேசுவே, என் பாவங்கள், குற்றங்கள், வேதனைகள் இவற்றில் மூழ்கி கிடந்த நான் உம்மை போல்
எழுந்து நடக்க எனக்கு உமது சக்தியை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஷனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நிலை 8. அழும் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே. மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிறந்தாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். அன்று பாவங்களை போக்கியவர், பாசத்தை ஊட்டியவர், அன்பை போதித்தவர், அற்புதங்கள் பல செய்தவர், அயலானை நேசித்தவர், ஏழைகளின் மீது கருணை கொண்டவர், சிலுவையை தாங்கிக் கொண்டு உயர்வாய் போகிறார். இதனை கண்ட எருசலேம் பெண்கள், ஐயகோ, இந்த இளம் வயது இயேசுவுக்கா இந்த வேதனை? ஓடி ஆடி உழைத்த கரங்கள் இவ்வளவு பெரிய சிலுவையை சுமந்து செல்கிறதே. தன்னுடைய மலை பொழிவினால் மக்களை கவர்ந்த இந்த இயேசுவையா இப்படி இழுத்து செல்வது? நெருப்பில் வீசப்பட்ட புழுவாய் நெளிகிறாரே. ஐயோ பாவம், இவரை விட்டுவிடுங்கள் என்று எருசலேம் பெண்கள் கண்ணீர் மல்க ஆறுதல் சொல்ல, அவற்றை கண்ட இயேசு முள்முடியில் இரத்தம் சொட்ட, உடலில் இருந்து இரத்தம் தெறிக்க, அனல்கள் பறக்க மிகுந்த வேதனை உடையவராய் அழும் பெண்களை பார்த்து ஆறுதல் சொல்கிறார். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்றார். இன்று இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், நண்பா, அடிமைத்தனத்திலே அடிபட்டு வாழும் பெண்கள் எத்தனை பேர்? வன்முறைகளால் வாழ்க்கையை தொலைக்கும் பெண்கள் எத்தனை பேர்? சாதி சமய இனத்தின் பெயரால் சாலையோரம் தள்ளப்பட்ட இளம் பெண்கள் எத்தனை பேர்? வறுமையினால் வாழ்க்கை கிடைக்காத இளம் பெண்கள் எத்தனை பேர்? ஆம், இவர்களுக்காக அழுங்கள். இவர்களின் மனவேதனையை நினைத்து அழுங்கள். அழுவதோடு மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். அவர்களின் கண்ணீரை துடைக்க முன்வாருங்கள். இறைவன் உங்களை முழுமையாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, எங்கள் குற்றங்களை உணர்ந்து மற்றவர்களின் துன்பங்களை துடைக்க நல் மனதை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஷனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. மண்ணிற்கு கிடைத்த 3ஆம் பரிசு. வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே, வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ
சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். அன்று அந்த பாரமான சிலுவையை தூக்கி செல்கையில் 3ஆம் முறையாக மண்ணை முத்தமிடுகிறார். இயேசுவை படை வீரர்கள் அடித்த அடியால் தெருவெங்கும் இரத்த வாடை. பழைய ஏற்பாட்டில் செம்மறியின் இரத்தத்தை கதவில் தடவியது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை இறைவன் மீட்பதற்காக. ஆனால் தெருவெங்கும் இந்த செம்மறி இரத்தம் சிந்துவது உலகத்தை மீட்பதற்காக. உடலை அடித்து தோய்த்து விட்ட பிறகு எப்படி அந்த பாரமான சிலுவையை தூக்கி நடக்க முடியும்? இயேசு தன்னால் முடிந்தவரை சிலுவையை சுமந்து செல்கிறார். ஆனால் சோர்ந்து போகிறார். மனித தன்மை கொண்டவர் மயங்கி விழுகிறார். சோர்வுற்ற உடல் நடுங்க வீழ்ந்து போகிறார். ஆனால் வீழ்வது மட்டுமல்லாமல் மீண்டும் எழுகின்றார். இன்று மனிதா, வீழ்ந்து போன இயேசுவுக்காக விம்மி அழுவதை விட்டுவிட்டு உன் பாவ செயல்களை சற்று யோசித்துப் பார். குடும்பத்தில் பிரச்சனை, விட்டு கொடுக்காமல் போகுதல், நல் உறவுக்கு பாதகம் செய்தல், புரிந்து கொள்ளாத நிலை போன்ற எல்லாவற்றிலும் நாம் வீழ்ந்தே கிடக்கின்றோம். இவற்றில் இருந்து எப்போது நாம் எழப்போகிறோம்? இவற்றை கண்ட இயேசு நமக்கு அறைகூவல் விடுக்கின்றார். பாவ நிலையிலே மூழ்கி கிடக்கும் மனிதா, உன் பாவ நிலையை களைந்துவிட்டு புது வாழ்வு பாதையை நோக்கி பயணம் செய். என்னோடு புறப்படு. ஜெபம். அன்பு இயேசுவே, பாவத்தின் அடிமைத்தனத்திலே வீழ்ந்து கிடக்காமல், தோல்வியை கண்டு துவண்டு போகாமல், எல்லோருக்கும் எப்போதும் நல்லதையே செய்யக்கூடிய நல் மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஷ்ணுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. உடைமைகள் பறிக்கப்படுகின்றன. மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். அன்று ஆள் பாதி ஆடை பாதியாக நிற்கிறார் இயேசு. தலையில் முள்முடி, அங்கமெல்லாம் புண்கள், உடம்பெல்லாம் கீறல்கள், அடிபட்ட காயங்களை துணியுடன் ஒட்டி கொண்டன. கொடியவர்கள் மரத்தின் பட்டையை உரிப்பது போல உடலோடு ஒட்டி கொண்ட உடைமைகளை உரித்தெடுக்கிறார்கள். காயப்பட்ட புண்களுக்கு களிம்பு தடவியவர்
காயங்களோடு நிற்கிறார். உடைந்து போன இதயத்தை ஒட்ட வைத்தவர் இதயம் கிழிந்தவராய் காணப்படுகிறார். ஆடையின்றி இருந்தேன், ஆடை கொடுத்தாயா என்றவர் ஆடையின்றி நிற்கிறார். தன் மானத்தை விட்டு கொடுக்காதோர் மத்தியில் தன் மானத்தை களைந்து காணப்படுகிறார். அன்று மட்டுமல்ல, இன்றும் நீ மனித மாண்புகள் மதிக்கப்படாத இடத்தில் இயேசுவின் ஆடை களையப்படுகிறது. தீமைகள் எங்கெல்லாம் தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கெல்லாம் இயேசுவின் ஆடை அன்றாடம் களையப்படுகிறது. இப்படி இயேசுவை அன்றாடம் அவமானப்படுத்தும் நீ இயேசுவை போல் வாழ மாட்டாயா? அவர் சொற்பொழிவுகளில் படி நடக்க மாட்டாயா? சிந்திப்பாய், செயல்படுவாய். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கே மனிதநேயம் நசுக்கப்படுகிறதோ, எங்கே மனித மாண்புகள் மிதிக்கப்படுகிறதோ, எங்கே ஒற்றுமை உருக்குலைந்து போகிறதோ அங்கெல்லாம் அன்பு சமாதானம் என்னும் ஆடையை போர்த்த வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஷனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நிலை 11. இயேசு ஆணிகளால் அறையப்படுகிறார். சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். அன்று குருடனை தொட்டு குணமாக்கிய கரத்தில் ஆணிகள், அன்பை போதித்த இதயத்தில் ஆணிகள், இறையாட்சியை பரப்ப சென்ற கால்களில் ஆணிகள், வலி தாங்க முடியாமல் கதறியும் கூட கொடுமைக்காரர்கள் அவரை சும்மா விடவில்லை. 8 அங்குல ஆணி அந்த பிஞ்சு கரத்தை துளைக்கின்றது. இரக்கமுள்ள நெஞ்சில் நீண்ட ஈட்டி ஒன்று பாய்கின்றது. கல்வாரி எங்கும் இரத்த களமாய் காட்சியளிக்கிறது. விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் பாலமாய் இயேசு சிலுவையில் தொங்குகிறார். இன்று வாளெடுத்தோர் வாளால் மடிவர் என்பது பழமொழி. அன்பில்லாதவன் என் சீடனாய் இருக்க முடியாது என்பது இயேசுவின் அமுதமொழி. ஆனால் நண்பா, அன்று இயேசுவை 3 ஆணிகள் கொண்டுதான் அறைந்தார்கள். நீயோ உன் தீய பழக்கத்தால், சுயநலத்தால், ஆணவத்தால் உறவுகள் முறிக்கப்படுவதால் இப்படி பல கொடுமையான ஆணிகளை கொண்டு அன்றாடமல்லவா இயேசுவை சிலுவையில் அறைகின்றாய். உனக்காக அறையப்பட்ட இயேசுவை பார். உன் பாவங்களால் காயப்பட்ட இயேசுவை பார். இனியேனும் மிருகமாய் வாழாமல் மனிதனாக வாழ முயற்சி செய். இயேசுவை அறைவதை விட்டுவிட்டு பிறரிடம் அன்பை போதித்து இயேசுவின் சீடனாக வாழ முயற்சி செய். ஜெபம். இரக்கம் கொண்ட இயேசுவே, என் தீய செயல்களால் என் சகோதரனையும் சகோதரியையும்
பல முறை ஆணிகளால் அறைந்துள்ளேன். இனி அனைவரிடமும் அன்பு காட்ட அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். நிலை 12. ஒளியை இருள் விழுங்கிவிட்டது. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. அன்று போர் கருவிகள், போரிட்ட வீரர்கள் அமைதி காத்தனர். சட்ட வல்லுநர்கள், சம்பிரதாயம் தெரிந்தோர் சங்கடப்பட்டனர். உதவி பெற்றோர், மீண்டும் உயிர் பெற்றோர் உறைந்து போனார்கள். ஏளனம் செய்தோர் எள்ளி நகையாடினோர் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தனர். ஆம், அந்தி மயங்கிவிட்டது. கார்மேகம் கருகி போனது. ஒளியை இருள் விழுங்கிவிட்டது. உலா வந்த சூரியன் உறங்கிப் போனான். நம்மை காத்த இயேசு இறந்து விட்டார். குற்றம் போக்கியவரை குற்றவாளி என்று கருதி கொன்றுவிட்டனர். பாவம் சுமக்க வந்தவரை பரிசேயர்கள் பழி சுமத்தி கொன்றனர். படை பலத்தால் படை தளபதிகள் இயேசுவை பரிதாபமாக கொன்றார்கள். ஆனால் இயேசுவின் மரணம் அவருக்கு வெற்றியின் சின்னம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது, மடிந்தால்தான் அது பலன் கொடுக்கும் என்ற இறைவாக்கு இப்போது நிறைவேறிவிட்டது. இன்று மரணத்தை பார்த்து நாம் எல்லோரும் பயமடைவோம். பிறந்தவன் எவனும் சாக விரும்புவதில்லை. சாக வேண்டும் என்று யாரும் பிறப்பதும் இல்லை. சாவு இயற்கையாக வர வேண்டும் என்று விரும்புவர். ஆனால் நண்பா, நீ மட்டும் ஏன் உன் தீவிரவாதத்தால் வாழ வேண்டிய மனிதர்களை சாகடிக்கிறாய்? இப்படி உயிர்களை சாகடிக்கும் மனிதா, போதும், நிறுத்திக்கொள். இயேசுவை கொன்றே பெரும் பாவத்தை கட்டிக்கொண்ட நீ இனியாவது யாருக்கும் தீங்கிழைக்காமல் வாழ முயற்சி செய். ஜெபம். உயிரையே பலியாக தந்த உன்னத இயேசுவே, தன் உயிரை நேசிப்பது போல பிறர் உயிரையும் நேசித்து வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். நிலை 13. மரியின் மடியில் மகன். தாய்மடியில் சேயுடலோ சருகானதே. தாய்மடியில் சேவுடலோ சருகானதே. தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே. தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில்
எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். அன்று மரியாள் பேசுகிறாள், உன் தலையில் பொன்முடி வைத்து அழகு பார்த்தேனே. இப்படி முள்முடி சுமக்க செய்தது யார் மகனே? அழகு மேனியாய் உலா வந்த உன்னை ஆங்காங்கே காயப்படுத்தியது யார் மகனே? இரக்க மனம் கொண்டு உன் ஈரமான இதயத்தை ஈட்டியால் துளைத்தது யார் மகனே? அள்ளி அணைத்த கரங்களை ஆணியால் அறைந்தது யார் மகனே? ஊரெங்கும் சென்று போதித்த உன் கால்களை உடைத்த கல் நெஞ்சக்காரர்கள் யார் மகனே? உன் கண்கள் ஒளி இழந்த மாயம் என்ன? ஐயோ, பெற்ற வயிறு பற்றி எரிகிறதே. 33 காலம் என் இதயத்தில் சுமந்தது இந்த கோலத்தில் உன்னை பார்ப்பதற்காகவா? பிள்ளைகள்தான் பெற்றோரின் இறுதி சடங்கை எடுத்து நடத்துவார்கள். ஆனால் என் பிள்ளைக்கு நான் செய்வதாகிவிட்டதே. இது குற்றமா, இல்லை உம் சித்தமா? தாய் அன்பு விலை மதிப்பற்ற அன்பு. இலக்கணத்தில் எழுதியும் பாடல் மூலம் பாடியும் குன்றாத அன்பு. தியாகத்தின் எல்லை தாய் அன்பு. சகோதரா, சற்றே யோசித்துப்பார். உனக்காக அவள் செய்த தியாகத்தை சிந்தித்துப்பார். தன்னலம் கருதாமல் நோயிலும் நொடியிலும் உன் கூடவே இருந்ததை சற்று யோசித்துப்பார். உலகத்தின் விலை மதிப்பற்ற செல்வம் தாய். அடையாளம் கொடுத்தவள் தாய். பாசத்தை ஊட்டியவள் தாய். மனிதா, யோசித்துப்பார். தன்னை இழந்து உன்னை தந்தவளை மறக்காமல் அவள் இறுதி மூச்சு வரை பணிவிடை செய்ய மறந்து விடாதே. ஜெபம். உம் தாயை எம் தாயாக கொடுத்த அன்பு இயேசுவே, விண்ணக தாயை பின்பற்றவும் எம் தாய்மார்களை அன்பு செய்து அவர்களின் கண்ணீரை துடைக்கவும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நிலை 14. மாற்றான் தோட்டத்தில் மல்லிகை. ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே. ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். அன்று நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. குடிசையில் பிறந்தவன், கோயிலில் காணாமல் போனவன், அன்பை போதித்தவன், அகிலத்தை காத்தவன், பாவியை நேசித்தவன், பாவத்தை அழித்தவன், புதுமைகள் புரிந்தவன், மறுவாழ்வு தந்தவன், உயிர்களை நேசித்தவன்,
உயிரற்ற பிணமாய் எல்லாம் நிறைவேறிற்று. உத்தமனுக்கு மாற்றான் தோட்டத்து கல்லறைதான் கடைசியில் கிடைத்தது. இன்று மனிதன் எதை தேடுகிறான்? சமுதாயம் எதை நோக்கி செல்கிறது? பணம், பதவி, பட்டம், பேராசை, தன்னலம், தற்பெருமை, இவற்றையெல்லாம் மனிதன் கட்டிக்கொள்கிறான். நீ வாழும் பூமியானது நிரந்தரமற்றது. நீ சேகரிக்கும் செல்வமும் அன்பு செய்யும் உள்ளமும் உனக்கு சொந்தமாக முடியாது. இதைத்தான் உலகை வென்ற அலெக்சாண்டர் என்னை புதைக்கும் போது என் கைகள் இரண்டும் வெளியே தெரியும்படி புதையுங்கள். அப்போதுதான் நான் செல்லும்போது எதையும் கொண்டு செல்லவில்லை என்று இந்த உலகம் உணரும் என்றார். ஆகவே சகோதரா, குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பது, அடுத்தவரை ஏமாற்றி பொருள் சேர்ப்பது, பிறரின் பெயரை கெடுப்பது போன்ற தீய பழக்கங்களை புதைத்துவிட்டு நேர்மை, நீதி, அன்பு, சமுதாயம் என்ற பாதையில் பயணம் செய். இயேசுவை போல வாழ முயற்சி செய். லட்சியவாதிகள் அழிந்தாலும் லட்சியங்கள் அழிவதில்லை. ஜெபம். சாவை வென்ற அன்பு இயேசுவே, நாங்கள் வாழும் பூமி நிரந்தரமற்றது. உம் நிலையான அன்பே உறுதியானது என்பதை உணர்ந்து நீர் விட்டு சென்ற பாதையில் நாளும் நடக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பரிசுத்த பாப்பரசரின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.